சாமி யாருக்கு பதில் கொடுக்கும்? என்னங்க, எல்லாரும் கேட்டால் சாமி பதில் கொடுக்கத்தானங்க செய்யும் அப்படின்னு நண்பர்கள் சொல்லலாம். நான் அறிஞ்சது நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சாமி யாருக்கு பதில் கொடுக்கும் அப்படின்னா, சத்தியமான வழியில் நிற்கிற மக்களுக்கு பதில் கொடுக்கும். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்பாங்க. நாம் கேட்குற கேள்விக்கு உடனே பதில் கொடுத்துடாது. ஒரு சில காலம் நாம் பொறுத்து இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் வைக்கிற கேள்விகளுக்கு நம்ம சாமி பதில் கொடுத்தே தீரும். அதுதான் தெய்வம். சரிங்க, எப்படி சாத்தியம்? நாம் என் மனசில் 1000 கேள்வி இருக்குது, 1000 குழப்பம் இருக்குது, 1000 விரக்தி இருக்குது. அந்த இடத்துல என் சாமி மேலே எனக்கு கோவம் வருது. சாமி எனக்கு சரியாக அதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டுது. மலவோல நம்பினேன், எல்லாமுமா என் தெய்வம் என்னையை காத்துக்கிறோம்னு நான் இருந்தேன். ஆனால் எனக்கு பதிலே கொடுக்கலங்க. என்னங்க காரணம்னு கேட்கலாம். ஒரே ஒரு விஷயந்தாங்க. அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா, நடக்கிற வினைகள், தீ வினைகள் ஒரு கணத்தில் நடந்து முடிஞ்சிடும். அந்த தீ வினைகளை களை எடுக்கிற அந்த களை எடுப்பு இருக்குல்ல, அந்த களை எடுக்கும்போது அதனால் கிடைக்கிற அந்த பலாபலன் அவங்கள வாழ்நாள் முழுக்க அவங்கள கஷ்டப்படுத்தும். சரி, இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ எனக்கு என்னுடைய குலதெய்வ எல்லை இருக்குது. என்னுடைய குலதெய்வ எல்லையில் தெய்வத்தை மலை போல் நம்புகிறேன். மனுஷனுக்கு மேலே தெய்வம்தான். சாமி இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு மலவோடு நான் நம்பி வர்றேன். ஆனால் அங்கே ஒரு சில தவறுகள் நடக்குது. ஒரு சில தவறுகள் அல்ல, எண்ணற்ற தவறுகள் நடக்குது. அப்போ எனக்கு ஒன்றுமே விளங்கலை. என்னையா தெய்வமே நீதான்னு கிடந்தேன். உன்னுடைய சக்தி அறிந்து நீ இருக்கேன்னு உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து நாங்கள் செஞ்சோம். ஆனால் இவ்வளவு தவறு நடந்துருச்சே, இதுக்கு நீ என்ன பதில் சொல்கிற? அந்த தவறால் பாதிப்பு இவ்வளவு நடந்திருக்கே, இதுக்கு நீ என்னையா பதில் சொல்கிற அப்படின்னு அந்த சாமிகிட்ட கேள்வியை முன் வைக்கிறாங்க. அந்த சாமி பதில் சொல்ல மாட்டுது. அந்த தெய்வத்துக்காக பார்த்து பார்த்து பல நாள் உறக்கமின்றி பல வினைகளை சந்தித்து, பல இடையூறுகளை சந்தித்து, பல பொருளாதார இழப்புகளை சந்தித்து, பல சொற்களை கற்களை வாங்கி எந்த சாமிக்கு இந்தளவு அரும்பாடுபட்டு நாம் கண்ணழகு பார்க்க நினைச்சோமோ அந்த நேரத்தில் இவ்வளவு தவறுகள் நடந்துருச்சே, இதுக்கு நீ என்ன பதில் சொல்கிற? சாமி இந்த எல்லையில் நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல கேள்வி முன் வைக்கிறாங்க. அப்போ அந்த சாமி என்ன பண்ணுது? பொறுமையாக பொறுத்துக்கிட்டே இருக்கு. கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு விரக்தி வருது. அப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி சாமி கல்லா, எல்லாரையும் மீறி தெய்வம் இருக்குன்னு நான் நம்பிக்கை வச்சனே, அந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்டியே. அப்போ நீ சாமி இல்லையா, நீ கல்லா? எனக்கு விளக்கம் கிடைச்சே ஆகணும். இந்த விளக்கம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் உன்னைய கையெடுத்து நான் கும்பிட மாட்டேன். உனக்கு ஒரு சூடம் கூட நான் பொருத்த மாட்டேன். எல்லாமுமா உன்னைய நினச்சி எதெல்லாம் செய்யணுமோ பார்த்து பார்த்து செஞ்சனோ, நீ அதை நான் செய்ய மாட்டேன். என் கேள்விக்கு நீ பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த சனம் அந்த சாமி முன்னாடி கேள்வியை வைக்குது. அந்த சாமி என்ன பண்ணுது? பதில் கொடுக்கல. அமைதியாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவங்களால ஒரு சில நாட்கள் அந்த தெய்வத்துக்கு தேவையானதை அந்த செய்யாமல் கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்தி இருக்காங்க. ஆனால் அந்த நாட்களுக்கு மேலே அவங்களால இருக்க முடியல. அதான் மனுஷனோட இயல்பான தெய்வ குணம். என்னதான் இருந்தாலும் நம்ம சாமி நம்மகிட்ட பேசலைன்னா அதுவும் ஒரு காரணகாரியம் இருக்கும் போல. அதனால தான் சாமி நமக்கு பதில் கொடுக்க மாட்டுது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக சாமி மாதிரி நிற்கிது. பரவாயில்ல, அந்த தெய்வத்துக்கு நம்மளை விட்டா யாரு? நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கலாட்டினாலும் நம்ம அந்த சாமியை நாம் வணங்கி வருவோம். எப்பயும் போல அந்த தெய்வத்துக்கு நாம் செய்கிறத அந்த தொண்டை செஞ்சு வருவோம் அப்படின்னு அவங்க செஞ்சு வர்றாங்க. அப்போ அப்படி செஞ்சு வரும்போது அந்த சாமி பார்த்துக்கிட்டே இருக்கு. அதாவது சொல்லுவாங்க, ஒரு சில தெய்வங்கள் கிடைக்கிறது அந்த குலமக்கள் தவம் இருந்திருக்கணும். அதனால தான் அது போன்ற சாமிகள் அவங்களுக்கு குலதெய்வமாக அமைய பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு சில தெய்வங்களை சொல்லுவாங்க, பெருமைப்படுத்துவாங்க, மிகைப்படுத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த சாமி நினைக்குது, எப்படி நினைக்குது? உன்னை போன்ற இவ்வளவு எளிமையான ஒரு இதயம் கொண்ட அன்பான
எல்லாத்தையும் பொறுத்து சகிச்சு போற இந்த இதயம் உள்ள இந்த ஒரு பக்த, இந்த ஒரு குலமக்க கிடைக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேன் அப்படின்னு அந்த சாமி அந்த மேன் மக்களுக்கு பதில் கொடுக்கல, மனசுல நினைக்குது. சரிங்க, பச்சை கேள்வி அப்படியே தான் இருக்கு. இன்னும் அந்த சாமி கேள்விக்கு பதில் கொடுக்கல. பல போல நம்பினேன், ஆனா நீ எனக்கு பெரும் பாதிப்பை கொடுத்துட்டியே, நீ பதில் சொல்லலையேங்கிற அந்த கெச்ச கேள்வி அந்த தெய்வத்தை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வருது. அந்த ஒரு நாள் நடந்தது என்ன, என்ன நடந்துச்சு, யாரு காரணம், யாரெல்லாம் இதுக்கு உடன்பட்டிருக்கா, யாரால இது நடந்திருக்கு, இதுக்கு பாதிப்பு, இந்த பாதிப்புக்கு, இந்த உயிரிழப்புக்கு, இந்த பொருள் இழப்புக்கு, இந்த மன உளைச்சலுக்கு காரணம் யாரு அப்படின்னு அந்த சாமி அங்க அடையாளத்தோட அந்த சாமி அவங்களுக்கு காட்டி கொடுக்குது, பதில் கொடுக்குது. எப்படி பதில் கொடுக்குது? நீயே இவ்வளவு காலம் கழிச்சு நீ பட்ட அந்த கஷ்டங்கள், என் மக்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்று எனக்கு கொடுத்த என்னைய கண்ணழகு பார்க்கணும்னு நீங்க செஞ்சதுக்கு இவ்வளவு இடையூறு தவறான செயல்கள் நடந்திருக்கல, அதுக்கு காரணம் இதுதான். மனிதன் செய்த பிழை என்ன, யாராரு பிழை செஞ்சிருக்கா, யாராரு நன்மை செஞ்சிருக்கா அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு படம் போட்டு பதில் கொடுக்குது. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த பதில் கேட்ட உடனே அந்த மக்களுக்கு கண்ணீர் தாரதாரையா ஓடுது. ஐயா, இதனாலதான் நீ இவ்வளவு காலமா மௌனம் காத்தையா? நாங்க நீ இந்த பதில் நீ கொடுக்காம, இந்த தெளிவை கொடுக்காம, நாங்க யாரையெல்லாம் நாங்க நினைச்சு எங்க மனசுக்குள்ள நாங்க புழுங்கி நாங்க கஷ்டப்பட்டோமே. ஆனா நீ இவ்வளவு காலம் பதில் கொடுக்காம இருந்ததுக்கு காரணம் இதுதானா? இந்த அளவு இவ்வளவு விளக்கங்களையும் இவ்வளவு அங்க அடையாளங்களையும் இந்த சனங்களை, அந்த மன ஓட்டங்களை நீ புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு காலம் எடுத்தையா அப்படின்னு அந்த சனங்கள் ஓடி போய் அந்த தெய்வத்தோட காலில் விழுந்து கண்ணீர் மல்க தெய்வத்தை வணங்குறாங்க. அதாவதுங்க, இந்த பதிவு புரியறவங்களுக்கு புரியும். உண்மையும் நீதியும் சத்தியமுமா எதையுமே எதிர்பார்க்காம, ஆசை பேராசைகள், யாருடைய சொத்தையும் அபகரிக்காம, யாருடைய பொருளையும் பொன்னையும் யாருடைய சக்தியையும் அபகரிக்காம, சாமிதான் எல்லாம்னு இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பா அந்த தெய்வம் அவங்க கண் முன்னே தோன்றி பதில் கொடுக்கும்ங்கிறது இந்த பதிவு ஒரு சான்று. சத்தியமா சொல்றேன், உங்க சாமி அப்பேற்பட்ட மக்களுக்கு கண்டிப்பா பதில் கொடுக்கும். அப்படி பதில் கொடுக்கல அப்படின்னா அது தெய்வமே அல்ல, அது சாமியே அல்ல, அது வெறும் கல்லுன்னு வச்சுக்கோங்க. அதாவதுங்க, யாருக்கு பதில் கொடுக்கும், அந்த பதில் எப்படி இருக்கணும் தெரியுமா? அதாவது அந்த பட்ட காயங்களுக்கு மருந்து, உயிர் இழப்புகளுக்கு நஷ்ட ஈடு, பொருள் இழப்புகளுக்கு நஷ்ட ஈடு, நம்பிக்கையை இழந்த மக்களுக்கு மலை போல நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி அந்த சாமி பதில் கொடுக்குங்க, பதில் கொடுக்கும். அப்ப அந்த தெய்வத்தின் மேல இருக்கிற அந்த அன்பு, அந்த பக்தி, அது எல்லாமே 1 மடங்குக்கு 100 மடங்கு அதிகமாகும். இந்த தெய்வத்தை, இந்த சக்திக்காகத்தானங்க நாங்கள் இவ்வளவு பாடுபட்டோம். இந்த சக்தி அந்த எல்லையில உணரணும், இந்த சாமி இப்படி மக்கள்கிட்ட பேசணும். எங்களுக்கு இப்போது ஒரு சில இழப்புகள் ஏற்பட்டாலும் இனி வரும் காலங்களில் அது போன்ற இழப்புகள் ஏற்படக்கூடாது. நாங்க தவறு செய்யும் போது அந்த தவறை தட்டி கேட்டு எங்களை நல்ல வழியில நீங்க படுத்தணுங்கிறதுக்காகத்தான இந்த தெய்வத்தை நாங்க இவ்வளவு அழகா நாங்க வழிபட்டோம், அந்த தெய்வத்தை வணங்கி வந்தோம். அத நீ அழகா நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ட, காட்டி கொடுத்துட்ட. இனிமேல் இது போன்ற தவறுகளை இனி செய்ய மாட்டோம், இந்த தவறுகளுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கோம் அப்படின்னு அந்த மக்கள் தான் தவறை திருத்தி அந்த தெய்வத்தை வழிநடத்தி கொண்டு செலுத்துறாங்க. இந்த பதிவு எதுக்கு சொல்றேன் தெரியுமா? ஒரே ஒரு வரியில சுருக்கமா முடிக்கிறேன். உண்மையும் நீதியும் நேர்மையுமா சத்தியமுமா நிக்கிற மக்க, தெய்வத்தை மலவோல நிக்கிற மக்களை தெய்வம் என்னைக்கும் கைவிடாது. அவங்க கூட பேசும், அவங்கள காத்து வரும், அவங்கள மனமறிஞ்சு குணமறிஞ்சு அவங்கள ஆற தழுவி கட்டி அணைக்கும், பதில் கொடுக்கும். அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமாக சத்தியமான பெருமக்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.